வாங்க இது திடீர்னு கேட்டா அப்படி இது முன்னாடியே டிசைட் பண்ண டைட்டில் இல்ல அதை விட்டுருங்க, டைட்டில விட்டுருங்க. ஏன்னா கேரளால நான் ஒரு 4 படம் பண்ணிருக்கேன். மம்முட்டி சார் கூட பண்ணிருக்கேன், ஷிகாரி ஷம்மன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணிருக்கேன், இன்னும் 2 படம் மலையாளத்தில் நடிச்சுட்டு இருக்கேன். இது எல்லா ஸ்டேட்ல உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடா இருக்கு, பாலிவுட் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மலையாளத்துல பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட், 2016 நடந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல பல ஆர்டிஸ்டுகள் அதுல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவும் அது கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு 2 years 3 years முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு, விஷால் தலைமையில வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்க அதை பண்ணோம். நான் அங்க இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் தமிழ்ல அது இருக்கு. ஏன்னா இவங்க இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில இது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க, அவங்களும் ஒத்துழைச்சு பல விஷயங்கள் இருக்கும். திடீர்னு அவங்களே குறை சொல்ற விஷயங்கள் இருக்கு. அது முழுக்க முழுக்க தவறான விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோயின்ஸ்க்கும் சரி, கோ ஆர்டிஸ்டுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் சரி, எந்த பெண்ணா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கேரளால இப்போ ரீசெண்டா ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும், முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்துச்சு. கரெக்டா தானே நிறைய பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? இந்த கமிட்டி செயல்பட்டுதா? இல்ல, 100% கமிட்டி செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, உப்மா கம்பெனிக்கு போய் ஏமாந்துடாதீங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி சின்ன படம் பட்ஜெட் பண்ணாதீங்கன்னாங்க. ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை. இல்ல அந்த அது முன்னாடி என்ன பேசினாருங்கிறதுல இந்த இதை சம்பந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆபீஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். படம்னு சும்மா பூஜை போடுவாங்க, அதுக்கப்புறம் சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும், படம் டிராப் ஆகும். அது பினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம், சில பேர் சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல. அதோட நீங்க அதை சேர்க்காதீங்க. சோ இன்னைக்கு அவர் சொன்னது நல்ல விஷயம் தானே, செருப்பால் அடின்னு சொன்னது நல்ல விஷயம். பெண் நடிகர்கள் மட்டும் இல்ல, ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். சில நேரங்கள் பொய்யான புகார் கொடுத்து அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப பாருங்க, அன்பார்ச்சுனேட்டா அது இந்த மாதிரி அதுல சில பேர் தவறு பண்ணிருக்கலாம், தவறு பண்ணாமே இருக்கலாம்ல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும். அதே இது தமிழ்லயே ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு. அதை இன்னைக்கு சூழ்நிலையில அது குறைக்கப்படும். எங்கண்ணே, நான் 4 ஷூட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு. ஹிந்தி வெப் சீரிஸ் பண்றேன், ஓகேங்களா, மலையாளத்துல 2 படம் பண்றேன். இல்ல நான் முன்னாடியே அட்டெண்ட் பண்ணிட்டேன். எதுன்னு? சரி சரி, ஓகே. இல்ல இது அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி படமும் கிடையாது. இது சில விஷயங்கள் சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்துல இருக்கு. நான் இல்லையே, நீங்க இருக்கீங்க. நீங்க அரசியல்ல ஈடுபட்டு இருந்தீங்க, அதை வச்சுதான் ஐயோ அப்படிலாம் கிடையாது. அதாவது நான் அரசியல்ல ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன். கமல் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் சேர்ந்ததே கமல் சார்கிட்ட தான். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆரம்பிச்சு பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமல் சார்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சில மோடிஜியோட ஈடுபாடுகள், அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் பிஜேபி போனேன். பட் என்னன்னா, எனக்கு அரசியல்ல இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது, சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது.
ஏன்னா அது பேலன்ஸ் பண்ணி நான் பண்றதா இருந்துச்சுன்னா, நான் காமனா வந்து சினிமால இல்லாத ஆளா இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன். பட் இப்போ உள்ள சூழ்நிலையில எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பி இருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான், சோறு போடுறது சினிமா தான். அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்ப இவர் கேட்டாரு, இவரு ஏன்னா ரொம்ப நாளா காணோம் அப்படின்னு. ரொம்ப நாளா வெளியே வரல, ஆனா சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்கு. நான் படம் நடிச்ச படங்கள் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்ப நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே. நான் அதனால வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத விரும்புறேன். பிஜேபி கட்சியில சேர்ந்தனாலதான் உங்களால இவ்வளவு நாள் வெளியே வர முடியல. கடைசியா பிஜேபி அப்படிலாம் இல்ல. பிஜேபி கட்சிங்கிறது எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளவு கட்சிகள் இருக்கு, நல்ல கட்சி தான். நான் வந்து எந்த தவறும் சொல்லல, எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். இப்ப இருக்கீங்களா இல்லையா? அது காலம் பதில் சொல்லலாம், அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் நடிக்கிறேன், சினிமா ஆக்டரா இருக்கேன், அவ்வளவுதான். யார் அண்ணனா நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்சவர் வந்து விஜய் சார் தான். ஏன்னா பர்சனலாவும் ஒரு தெரியும் நம்மளுக்கு. பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையா எடுத்து ஒரு 10-12 வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவரு கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஓவர் நைட்ல 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் வரல. ஒரு 10 இயர்ஸா பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறது கிளியரா தெரியும். ஏன்னா இன்னைக்கு 250 கோடி 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது, இப்ப என்னைய மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும், பண்ண முடியாது. ஐயோ சினிமா போயிடுச்சு, அவங்க கூப்பிடல, அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு இப்ப எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணாரோ, விஜய் சார் அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கு. பிராங்க் எல்லாத்துமே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏங்க அதாவது இங்க பாருங்க, தூங்கு மூஞ்சி பூவா இருக்கட்டும், எந்த பூவா இருக்கட்டும், அது ஒரு பூ தானே. ஆமா, அதுவும் ஒரு பூ தான். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களே, அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்குமே எது வந்து காமன், எல்லாமே காமன் தானே. இந்திய ப்ராஜெக்ட் ஏன்னா நான் வந்து நான் முதல்ல அவரோட சினிமால நான் நடிக்கிறேன், ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன், அதுல நான் பண்ண வேண்டியது படம். இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம். நேரம் அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசினேன். அது குறித்து அவரோட நான் ஃபர்ஸ்ட் சினிமால பயணிக்கிறேன், அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன். எனக்கு இப்போதைக்கு அரசியல்ல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. அண்ணாமலை ஒரு தரப்பு மாத்தக்கூடாதுங்க. நீங்க அந்த கட்சியில இருந்தாலும் உங்களோட கல்வி ஒருத்தர் இப்ப கட்சியில இல்லன்னுட்டாரு. இல்ல அதாவது காலம் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து இப்ப கட்சியில இருக்கேன் இல்லன்னா எதுவுமே நான் சொல்ல. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன். என்னோட சர்வேல வந்து நடிகன், அந்த நடிகர்களுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க, என்னை வச்சு ஒரு 4 படம் எடுப்பாங்க, நான் எனக்கு அதுல சம்பளம் வரும், நான் ஒரு சர்வேல ஆகும். அந்த சர்வேலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை. அரசியல் போயிட்டா நீங்க சோறு போடுங்கன்னா சொல்லுங்க, நான் அரசியல் போறேன். ஒரு 3 மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க, ரொம்ப தப்பா எழுதுறாங்க, ரொம்ப விமர்சிக்கிறாங்க, உங்களுக்கு நான் கவலைப்படுறது. இப்ப வந்து அது மாதிரி நடக்கல, ஏன்னா இப்ப அது மணி மார்க்கிங்க. ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அது மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இனிமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களா இருக்கும். அது யாரை சார்ந்து இருக்காது, காமனா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் சொல்ற விஷயம். அதனால காமனா இருக்கும். அதனால இப்ப எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், எனக்கு எல்லாம் இப்பதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே, ஓகேங்களா? அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமா நின்றுவேன். ஏன்னா ஃபேமிலியில சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும் போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும். அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு, நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த பிரஸுக்குமே தெரியும். என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நான் நல்ல நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து பிரஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே சில விஷயங்கள், சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டி இருக்காங்க, இது பண்றேன். ஸோ அதை நான் வந்து ஒரு பிளஸ்ஸா வச்சு இன்னைக்கு
காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவுல வந்து 1ஆம் தேதிக்கு மேல ஸ்ட்ரைக் பண்ணணும் முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா நீங்க பூஜை பண்ணுவீங்க இல்ல. அதுதான் நான் பூஜை இப்ப நான் சொல்லும் போது அவங்களோட நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க ஷூட்டிங் ஷெடியூல் வச்சுப்போம் தான் சொன்னேன். நான் தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். தினேஷ் போன் பண்ணாரு, பூஜை கார்டு வந்தோடனே அவங்க போன் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஆரம்பிச்சாச்சு, உங்க நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிப்போம்னு சொல்லி சொன்னாரு. என்னன்னா இந்த எலெக்ஷன் ஸ்ட்ரைக்கு தேவையே கிடையாது, படம் எடுத்துடுறாங்க, அது வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். அந்த ஆடத்துனால வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாமே பேசி விட்டாக்குறாங்க, இது தேவையே கிடையாது சொல்லிட்டு காலையில சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு அவர் நடிகர் சங்கத்துல சொல்லியிருப்பாரு. நான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்திருக்கேன். ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன்னா நாங்க பார்த்துருக்கோம் எவ்வளோ. நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஈசி மெம்பரா இருந்திருக்கேன், துணைத் தலைவராக இருந்திருக்கேன். பர்சனலா எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஸ்ட்ரைக் பண்றாங்க. சில விஷயங்கள் ஒத்து போகாம இருந்திருக்கும். கியூ பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இருக்கு, ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அதாவது வரிசையா படமா எடுத்து, இப்ப நீங்க சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஓகேங்களா? இன்னைக்கு சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு 150 கோடி பிசினஸ் ஆயிருக்கு. சின்ன படங்கள் ஜெயிச்சிருக்கு, ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாம எல்லா படமும் எல்லாரும் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல். படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது, இது ஒரு கண்ட்ரோல். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான். ஓகேங்களா? ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேங்களா? அப்ப இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், இந்த படத்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கும், இந்த படத்துக்கு ஓடிடி, சேட்டலைட், டிஜிட்டல் இதுக்குன்னு இருக்கும். ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு எவ்வளவு பிசினஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க. 4 நடிகர்கள் வச்சு இந்த ஸ்ட்ரைக்கை காரணம் தனுஷ், செல்வி, யோகி பாபு, கமலஹாசன் உட்பட இவங்க 4 பேர் தான் தமிழ் சினிமாவா இவங்களுக்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன் அவங்க 4 பேர் இல்ல இதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணணும் யார் சொன்னா உங்களுக்கு? இல்லங்க, அது வந்து அதான் சொல்றேன்ல, சில இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாதுல்ல. பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் கிளாரிட்டிக்காக பண்ணிருப்பாங்க. எனக்கு அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியல. இப்ப நான் போஸ்ட்ல இல்லாதனால எனக்கு தெரியல. இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சினிமாக்காரவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதானே? இன்னைக்கு இப்படி பேசுவோம் ஈவினிங், ஆனா இதுல வந்து யாருமே வந்து நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர் எல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன் என்னோட நீங்க ஜாஸ்தியா பாக்குறீங்க டெய்லி. ஓகேங்களா? எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போவோம். காலை ஈவினிங் ஆனா கையை கொடுத்துட்டு போயிருவோம். இதுல யாருமே அப்படி கிடையாது. படம் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது ஒரு கட்சி அறிவிச்சு மாநாடு அறிவிக்கப்படுறாங்க. ஒருவேளை கோட் படம் ரிலீஸ் ஆனீங்கன்னா திமுகவுடைய சைட் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா தலைவா படத்துக்கு அதிமுக வந்து பேனர் அவங்க ஏன் கொடுக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு உதயன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவர் ஒரு நல்ல டைப், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சில இருக்கிறவர் உதய் சார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு நான் அப்பயே சொன்னேன்ல. அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திருப்பி அதை பத்தி சொல்லி யாரோட மன உளைச்சலும் ஏற்படும். நான் ஒரு நடிகன், அதை மட்டும் கேள்வி. தேங்க்யூ.